தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 62,870 கன அடியாக சரிவு. நீர்மட்டம் 118.84 அடியாகவும் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 23,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தல். அடுத்த 3 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட 6 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. குற்றாலம், மெயின் உள்ளிட்ட அருவிகளில் காற்றாற்று வெள்ளம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிப்பு. கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் சுருளை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு அடுத்த சூரல்மலை என்ற இடத்தில் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு. மண் சரிவில் சிக்கியுள்ள 1000க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணிகள் தீவிரம். கேரள மாநிலம் வயநாட்டில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19ஆக உயர்வு. 500க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் தீவிரம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தவிப்பவர்களுக்காக உதவி எண்கள் அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் கேரள முதலமைச்சரிடம் உறுதி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரளா, கர்நாடகாவிற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வெள்ள அபாயம் மற்றும் நிலச்சரிவுக்கான எச்சரிக்கை விடுப்பு. வடக்கு கேரளா, கடலோர கர்நாடகாவில் பாதிப்பு ஏற்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. மலப்புரம், பாலக்காடு, கண்ணூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ததாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஜார்க்கண்ட் மாநிலம் சக்ரதர்பூர் அருகே ஹவுராவிலிருந்து மும்பை சென்ற விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. 18 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கேரள முதலமைச்சர் மற்றும் வயநாடு ஆட்சியரிடம் தொலைபேசியில் பேச்சு. காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் 100வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. காணொலி மூலம் நடைபெறும் கூட்டத்தில் தமிழகம், கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடக்கம். மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்குவதாகவும் மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு. ரயில்வே துறையில் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட 7,951 காலி பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் ரயில்வே தேர்வு வாரியம் அறிவிப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக பேருந்துகள் வாங்காத காரணத்தால் பழைய பேருந்துகளை இயக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. தேர்தல் நடைமுறை முடிவதற்காக காத்திருந்து இப்போது முடிவடைந்திருக்கிறது. அதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன. எனவே விரைவில் அந்த பணியாளர்களும் பணிக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள். பணிக்கு எடுக்கின்ற நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக துவங்கி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்பு. மேட்டூர் அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்காக இன்று காலை 10:45 மணிக்கு தண்ணீர் திறப்பு. சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் சுமார் 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வகையில் நடவடிக்கை. கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி மதுரை, திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம். அமைச்சர் மூர்த்தி உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 22 பேரின் நீதிமன்ற காவல் நிறைவு. ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்பு. விருதுநகர் அருகே மின் இணைப்பு மாற்றுவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே சாலை நடுவே கம்பீரமாக நின்ற ஒற்றை கொம்பன் யானை. அலறியடித்து ஓட்டம் பிடித்த வாகன ஓட்டிகள். சரியான யானைப்பா. ஃபாரஸ்ட்டை ஃபோன் பண்ணி மாட்டாங்களா? ஃபாரஸ்ட்டுக்கு நாமக்கல் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. வல்வல் போரி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றம் இன்று கோலாகலம். திரளான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். பழனி முருகன் கோயிலில் ரோப்கார் சேவை நாளை ஒருநாள் நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு காரணமாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா கூட்டணி சார்பில் இன்று பேரணி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்
சட்டவிரோத கைதை கண்டித்தும் உரிய சிகிச்சை அளிக்கவும் வலியுறுத்தல். மேகதாது அணை கட்டுவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு நீரை வீணாக்குவதை தடுக்கவே மேகதாது திட்டம் எனவும் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் ஷெட்டி ஜோடி காலிறுதிக்குள் நுழைந்து வரலாற்று சாதனை. 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் வீரர்களை வீழ்த்தி அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் வெற்றி. பெல்ஜியம் வீரரை 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பெண்கள் இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷியா ஸ்கிராட்டோ ஜோடி அதிர்ச்சி தோல்வி. 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி ஜப்பான் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். இந்தியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டி டிராவில் முடிந்தது. முதலில் அர்ஜென்டினா ஒரு கோல் அடித்த நிலையில் ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் கோல் அடித்து சமன் செய்தது இந்திய அணி. இந்தியா துருக்கி அணிகளுக்கு இடையிலான வில்வித்தை போட்டி 4 செட் முடிவில் 6-2 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய துருக்கி. சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தோல்வியடைந்ததை அடுத்த முடிவு. ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரிட்டன் வீரர் ஆடம் பெட்டிக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. T20 கிரிக்கெட் தொடரின் 3வது மற்றும் கடைசி போட்டியில் இந்தியா இலங்கை இன்று மோதல். தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. TNPL தொடரின் முதல் தகுதிச் சுற்றில் லைகா கோவை கிங்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் இன்று மோதல். போட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது.